வெல்கம் டு பித்தலாட்டம். இது வரைக்கும் நீங்க குயிலாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம் தான் பாத்திருப்பீங்க. ஆனா இந்த பித்தலாட்டத்தை நீங்க பாத்திருக்கவே முடியாது. ஏன்னா முதல் முறையா அமெரிக்கால இருந்து ட்ரெயின் மூலமா கொண்டு வரப்பட்ட விளையாட்டு தான் இந்த பித்தலாட்டம். பித்தலாட்டம் பேர் வச்ச உடனே யாருமே கலந்துக்க வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். அதையும் மீறி சூடு சோறனை விட்டுட்டு சூலூர்பேட்டையில இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கு. பிளீஸ் வாங்க, டகுல்மார் குடும்பம். அங்க பாருடா, இடம் காலியா இருக்கு, வாடா அங்க போலாம். அங்க நில்லுங்கடா மிஸ்டர் டகுர் மாதிரி. நீங்க பெத்த 2 குப்பலாரி அங்கே இருக்க சொல்லுங்க. இந்த பக்கம் வந்தா உங்களுக்கு மைனஸ் ஆகும் மார்க். இங்க இடம் இருக்குமா இருக்கு, குழந்தைங்க அங்க தாராளமா நிக்கட்டுமே. டேய், நீ பெத்த குழந்தை தாராளமா நிக்கனா ப்ரோகிராம் எத்தன்படி தீவுத்துல தான்டா பண்ணோம். அவளை அங்கே நிக்க சொல்லு, இல்ல செருப்பு கையில அடிப்பேன். அப்பு பப்பு அம்மா அப்பா கொடுத்தா இருக்கணும். அப்புறம் லாலிபப் வாங்கி தர மாட்டா, அப்போ கோவம் வரும். இப்ப மட்டும் இங்கே நில்லு நில்லுன்னு சொல்ற. ராத்திரி ஆனா வெளியே போய் படு, வெளியே போய் படு, எங்களை தோத்துற. குழந்தைங்க இவங்களடா குழந்தைங்க வெட்ட வெட்டையா பேசிட்டு இருக்கானுங்க. ஓகே வியூவர்ஸ், சூடு சோனை விட்டுட்டு ஒரு குடும்பம் வந்திருக்குன்னு பார்த்தா மான இனத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பம் வந்திருக்கு. வெளியே வாங்க மிஸ்டர் பீலாகிருஷ்ணன் குடும்பத்தினர்களே, வெளியே வாங்க. டேய், இன்னும் எல்லாரும் கால்களைட தொடங்கிறீங்க, கைய மடங்கடா. வாங்க மிஸ்டர் பீலாகிருஷ்ணன், உங்க குடும்பத்தை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்திக்கீங்க. என் பேரு பீலாகிருஷ்ணன். அதை இதுக்கு சொல்லிவிட்டீங்க. இது வந்து என் சம்சாரம் ரம்யா கிருஷ்ணன், அவன் சுரேஷ் கிருஷ்ணன், இவன் பாலகிருஷ்ணன். எல்லா கிருஷ்ணன் மனசுல வச்சுக்கீங்கடா. கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட். ஏதாவது ஏடா கூடமா சொன்னீங்க, மாவன மொத்த பேரும் ஸ்ட்ரைட்டா கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. எங்க குடும்பத்தை அறிவுப்படுத்தவே இல்லையா? உங்க குடும்பத்தை பத்தி அங்க துப்புங்க. ஏற்கனவே உங்க பெரிய பையன் உங்க லட்சத்தை சொல்லிட்டாரடா. இந்த வயசுல போய் தனியா ரூம்ல படுகிறீங்க. சரி, ஸ்ட்ரைட்டா நிகழ்ச்சிக்கு போலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியோட முதல் சுற்று நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம எல்லாரும் முதல் சுற்றுக்கு போக போறோம். எல்லாரும் நின்ன இடத்துல அப்படியே சுத்துங்க. கமான், நல்லா சுத்துங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். நேர்களே, நிகழ்ச்சியோட முதல் சுற்று ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. இப்போ நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு போக போறோம். எல்லாரும் ரிவர்ஸ்ல சுத்துங்க. தலை சுத்துது, தலை கிருகிருன்னு வருது. எலுமிச்சப்பழம் வச்சிருக்கியா? மிஸ்டர் பீலாகிருஷ்ணன், நீங்க இதுல கலந்துக்கும் போதே சொன்னேன், இது சாதாரண விளையாட்டு இல்ல, ரொம்ப விரோதமான விளையாட்டுன்னு. ஏன்னா நாங்க மத்த நிகழ்ச்சி மாதிரி பரிசா சோப்பு டப்பாவோ அல்லது சீக்கா டப்பாவோ தரப்போறது இல்ல. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் கேள்வி கேளுங்க, நாங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போனோம். மிஸ்டர் டகுல் மாரி, உங்களோட குடும்பத்துக்கு தான் முதல் கேள்வி. கேள்வியை ரொம்ப தெளிவாவும் கவனமாவும் கேட்டுக்குங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறா, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணவன் சரியில்லைன்னு வேற ஒருத்தனோட ஊரை விட்டே ஓடி போயிடுறான். ஓடி போன ஊதாரின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறான். இப்போ அந்த பொண்ணு யாருக்கு சொந்தம்? காதலிச்சானே அவனுக்கு சொந்தமா, கட்டிட்டானே அவனுக்கு சொந்தமா, அல்லது ஓடி போனானே அவனுக்கு சொந்தமா? நோ 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 மிஸ்டர் டகுல் மாதிரி, நீங்க கிச்சு கிச்சு முட்டுறது நேரம் இல்ல. ப்ளீஸ் ஆன்சர் சொல்லுங்க. நான் கொஞ்சம் உனக்கு என்னையா? அதெல்லாம் நீ வீட்டுல வச்சுக்கணும். இங்க உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தான் சொந்தம். ஓகே, காதல் வச்சவனுக்கு சொந்தம் சொல்லிருக்கீங்க. இப்போ எங்களோட பூம் பூம் கிட்ட கேட்கலாம். மிஸ்டர் பூம் பூம், சீக்கிரம் வாங்க. மிஸ்டர் டகுல் மாதிரி சொல்லிருக்காரு காதல் வச்சவனுக்கு சொந்தம்னு. ஆன்சர் கரெக்டா? ஓ நோ, சாரி மிஸ்டர் டகுல் மாதிரி, உங்க ஆன்சர் தப்பு. இவனுக்கு அறிவே கிடையாது. அவ கட்டினவனுக்கு தான் சொந்தம். வெரி குட், உங்க வைஃப் ரொம்ப பிரில்லியன்ட். வித்தியாசமான பதில் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம மிஸ்டர் பூம் பூம் கிட்ட கேட்கலாம். மிஸ்டர் பூம் பூம், உங்களுக்கு சொன்னது கேட்டதா? கட்டணம் தான் சொந்தம் சொல்லிருக்காங்க. ஆன்சர் கரெக்டா? ஓ நோ, சாரி சார், சாரி. மீண்டும் உங்களுக்கு ஒரு சாரி. ஏன்னா அதுவும் வேலைக்கு ஆகல சார். டைம் போயிட்டே இருக்கு, உங்களுக்கு சான்ஸே இல்ல. இன்னும் ஒன்லி 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், அந்த 1 2 3 4 5 அந்த 5 செகண்ட் தானே? ஓ நோ, அந்த 5 செகண்ட் போயிடுச்சு மிஸ்டர் டகுல் மாதிரி, போயிடுச்சு. ஐயோ அப்பா, தம்பி அடிக்காதப்பா. அந்த பொண்ணு தனியா தானே இருக்கும். அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. பரிசு நம்மளுக்கு தான், அந்த பொண்ணு நம்மளுக்கு தான். பதில் சொல்லாத, பொண்ணுக்கு ஆத்தப்படும். மிஸ்டர் டகுல் மாதிரி, நோ நோ, வாட் இஸ் திஸ்? இது ஒரு இன்டர்நேஷனல் கேம். இத பல விஐபிங்களா உலக நாட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோகிராம்ல வந்து கலீச் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, இந்த நிகழ்ச்சியோட பேர் என்னன்னு தெரியுமா? பித்தலாட்டம். இப்போ நீங்க தப்பா சொன்னதுனால இந்த கொஸ்டின் டகுல்ல இருந்து பீலா கேக்குறது. மிஸ்டர் பீலாகிருஷ்ணன், இப்போ உங்க குடும்பத்துக்கான கேள்வி ரொம்ப தெளிவா. ஏய்,
இன்னும் கொஸ்டினே கேக்குற அதுக்கு டிஸ்கஷனு. இல்லனாச்சு வரும்போது வாசல்ல செருப்பை விட்டுட்டு வந்துட்டோம். அது பத்திரமா இருக்குமா இருக்காதான்னு ஆலோசனை பண்ணுதோம். ஆமா, எல்லாம் ராஜராஜ சோழனு தங்கத்திலே செருப்பு செஞ்சு போட்டு வந்திருக்கானுங்க. அதை எவனா திருடின்னு போறதுக்கு கக்கூசு பொண்ணு போற 10 ரூபா ரப்பர் செருப்பு எவனா திருப்ப போறான்? கேள்வி கவனிங்கடா. சரி சரி பத்திரமா இருந்தா சரி, நீங்க கேள்வியை கேளுங்க. ஏன் சும்மா நிக்கீங்க? மிஸ்டர் பீலா கிருஷ்ணன், ரொம்ப கஷ்டமான கேள்வி, தெளிவாவும் ரொம்ப கவனமாவும் கேட்டுக்கங்க. கோனார் வீட்டு பசுமாடு கவுண்டர் வீட்டுல போய் கைநீர் தண்ணி குடிச்சிட்டு கைநீர் தண்ணி குடிச்ச அந்த பசுமாடு செட்டியார் வீட்டுல போய் பால் கறந்துருது. இப்போ அந்த பால் யாருக்கு சொந்தம்? செட்டியாருக்கா அல்லது கவுண்டருக்கா அல்லது கோனாருக்கா? அண்ணாச்சி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? அந்த மாடு எங்க சாணி போட்டுச்சு? உன் மூஞ்சில போட்டுச்சு. ஏண்டா முழியாங்கண்ணா, வந்ததுல இருந்து பேசாம நின்னுட்டு இப்ப என்னடா பேசுற? நான் கேட்ட கேள்விக்கும் இவன் சொன்னது என்ன சம்பந்தம் இருக்கா? இவன் அடிச்சு தோரத்துல உன்னடிக்கு வாடா. ஏல சொல்லுடா, எப்படி சொல்லுவா? எல்லாம் சாய்ஸ் கொடு. சாய்ஸ். ஓகே. அந்த மாட்டோட இடது காதுல ஒரு பித்தளை கம்மல் இருக்கும். அப்போ காதுல கம்மல் போட்டிருக்குன்னா அது செட்டியார் விட்டு மாடுதான். என் பெரிய பையன் செட்டியார் வீட்டு மாடு சொல்லிவிட்டாப்ல. அப்ப சரியா தட்டி பாரு. ஒரு நிமிஷம் மிஸ்டர் பூம் பூம், வாங்க. பீலா கிருஷ்ணன் செட்டியார் வீட்டுக்கு தான் அந்த பால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆன்சர் கரெக்டான்னு கேட்டு சொல்லுங்க. இல்ல என்ன சொல்லுது? அதாவது கம்ப்யூட்டர் பாஷையில வேலைக்காவதுன்னா பதில் தப்புன்னு அர்த்தம். அவன் சின்ன பையன் விவரம் இல்லாம சொல்லிவிட்டான். கோனார் வீட்டு மாடுதான் கம்மல் போடும் காதுல. ஏன் பொண்டாட்டி தான் விவரமா சொல்றால? கோடான வீட்டு மாடு தட்டி பாரு. ஏண்டா தட்டிப்பா நானே தேங்காய் கடையை வச்சிருக்கேன். ஏண்டா எண்ணெயும் போட்டு குழப்பறீங்க? தெளிவா சொல்லு. கோனார் வீடு தானே? கோடான வீடு தான்ல. கான்பிடென்ட். ஓகே. மிஸ்டர் பூம் பூம், கொஞ்சம் வாங்க. இப்போ பீலா கிருஷ்ணன் குடும்பத்தினர் கோனார் வீட்டுக்கு தான் அந்த பால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆன்சர் கரெக்டா? ஓ சாரி மேடம், இதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுச்சு. நீங்க சொன்ன பதிலும் தப்பு. உங்களை விட்டு பரிசு நழுவினே போயிட்டு யாராவது ஒருத்தர் தடுத்து நிறுத்துங்க. அப்பு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் எத்தனை வீட்டுல பாலை கலவான் இருக்கேன். அம்பட்டும் கவுண்டர் விட்டு மாறுதான். அதனால பால் கவுண்டருக்கு தான் சொந்தம். ஏல களவாண்ட பால் எங்க கொண்டு வச்ச? யோ, இப்ப அதுவா முக்கியம்? தம்பி சொன்ன மாதிரி கவுண்டர் வீட்டுக்கு தான் சொந்தம் சொல்லி பரிசை வாங்கிட்டு வாங்க போலாம். அண்ணாச்சி, என் கடைசி பவன் சொல்றதா சரி. கவுண்டர் வீட்டுக்கு தான் அந்த பால் சொந்தம். சரியானு கேளுங்க. ஒரு நிமிஷம் மிஸ்டர் பூம் பூம், வாங்க. இப்ப இவங்க பதில மாத்தி சொல்லிருக்காங்க. கவுண்டர் வீட்டுக்கு தான் அந்த பால் சொந்தம் சொல்லிருக்காங்க. ஆன்சர் சரியா? எதுக்கு பாதி சொல்லுது? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நீங்க சொன்ன எல்லா பதிலுமே தப்பு. ரெண்டு குடும்பத்தையும் மூடி நீங்க போக சொல்லுது. எங்க என்ன இன்சா நினைச்சியா? நாங்க சொன்ன பதில் தப்புன்னா சரியான பதில் நீ சொல்லி அப்புறம் எப்படியா போக முடியும்? ஓகே மிஸ்டர் டகுல் மாதிரி, நான் உங்களை என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சு ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒருத்தனோட ஓடி போச்சுன்னு சொன்ன. அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? காதலிச்சவனுக்கு தான் சொந்தம்னு சொன்ன. நான் கட்டினவனுக்கு தான் சொந்தம்னு சொன்னேன். ஓ நோ, நீ ரெண்டு பேர் சொன்ன ஆன்சருமே தப்பு. ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போனதுதான் சொந்தம். ஓடி போனவனுக்கு எப்படியா சொந்தம்? ஏன்னா அந்த பதில் தான் நீங்க சொல்லல. ஏல எதை ஏமாத்தான் பாக்கலையா? எங்க கேள்விக்கு பதில் சொல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடு காதுல பித்தல் கம்மல் போட்டிருக்கேன். ஏன்னா அது லோன்ல வாங்கின மாடு. சோ அது கறக்கிற மொத்த பாலம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இல்ல இதுதான் பதிலா? என்ன ஒரே பித்தலாட்டமா இருக்கு? ஏண்டா வரும்போதே சொன்ன ஆட்டத்துக்கு பேரு பித்தல் ஆட்டம்னு, அதையும் நம்பாம வந்து சேர்ந்துக்கினீங்க. அதுக்கப்புறமா இந்த Dress போட்டு போது கூட தெரியலடா, நல்லா ஊரை ஏமாத்துறவனு. அதெல்லாம் கிடையாது. கிளம்பு ரெண்டு குடும்பம் வெளியே. பரிசு சொட்டுக்குள்ள லைட் எல்லாம் உடைக்கும். அடிக்கடா அவனை.